கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஷலோம் என்ற வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். 89ஆம் சங்கீதம் தலைப்பு என்ன சொல்லுகிறது? எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். இந்த எஸ்ராகியனாகிய ஏத்தான் என்று சொல்லுகிற நபரை நீங்கள் வேதாகமத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். இவன் ஒரு ஞானவான். இந்த சங்கீதம் மஸ்கில், இந்த பதங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்கில் என்று சொன்னால் டீச்சிங், போதகம். இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய கர்த்தரை பற்றிய அறிகிற அறிவு நமக்கு விருத்தி அடையும். அதற்கு பேர் தான் போதக சங்கீதம், மஸ்கில் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சங்கீதம். இந்த சங்கீதங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை பற்றிய காரியங்களை இந்த சங்கீதக்காரன் சொல்லி வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த சங்கீதத்திலே அவர் என்ன செய்ய போகிறார், இந்த சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அவர் என்ன செய்ய போகிறார் என்கிற விஷயத்தை 1வது வசனத்திலே அவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். இந்த சங்கீதத்திலே அவர் சொல்ல வருகிற விஷயங்கள் தான் இங்கே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அது என்றென்றும் பாடுவேன், உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அப்போ இனி சொல்ல போகிறது அனைத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தரின் கிருபையையும் கர்த்தரினுடைய உண்மையையும் அவர் இனி வருகிற வரிகளிலே அவர் சொல்ல போகிறார். இந்த கிருபையை அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், கிருபையை பற்றி அது என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது, இவர் உண்மை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய உண்மை என்பது தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை என்பது தேவனுடைய உண்மை என்பதை நாம் மறந்திருக்கிறோம். என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் என் உடன்படிக்கை பண்ணினேன். யார் அவர்? தாவீது. தாவீதின் குமாரன், நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாவீதின் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், தாவீதினுடைய சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன். தாவீதினுடைய சிங்காசனம் நிலையாக ஸ்தாபிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், சந்தேகத்திற்கிடமில்லாமல் ஆம் என்கிற பதில் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இப்ப தாவீதின் சந்ததியா எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தாவீதின் வம்சத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் நிலைப்பட போகிறது. அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சகல ஆளுகைகளும் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொல்ல, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. அவர் பிரத்யட்சமாய் இந்த பூமியிலே தோன்றி ஆட்சி செய்ய போகிறவராய் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் என்றும் நிலைப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். வல்லமையுள்ள கர்த்தர் அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். கர்த்தருடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாய் சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய ஆளுகைக்குள் இல்லாத எந்த விஷயங்களும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அண்ட சராசரங்களிலும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது ஆகாயமாயிருக்கட்டும், அல்லது பூமியாயிருக்கட்டும், அல்லது சமுத்திரமாயிருக்கட்டும், அது சமுத்திரத்தினுடைய அலைகளாயிருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் பற்றி இந்த சங்கீதத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே ஒரு வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால்,
அவர் சொல்ல வருகிற விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாய் உற்று நோக்குங்கள். அவர் ராஷ் ஹஷானா அல்லது ரோஷ் ஹஷானா என்று அழைக்கப்படுகிற யூதர்களுடைய எக்கால பண்டிகையிலே பாடப்படுகிற ஒரு அற்புதமான பாடல் வரிகளாக இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கான அடையாளமான வசனம் 15ஆம் வசனம். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இது கெம்பீர சத்தம் என்று சொல்லும் பொழுது அது என்ன கெம்பீர சத்தம்? அது எப்படிப்பட்ட சத்தம்? கெம்பீர சத்தம் என்கிறதான வார்த்தையை நீங்கள் போய் எபிரேய வேதாகமத்தில் படிப்பீர்கள் என்று சொன்னால் தெருவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம் அதை ஊதும் பொழுது வித்தியாசமான தொனிகளிலே ஊத வேண்டும். தெருவா, தெக்கியா என்று சொல்லி சத்தங்கள் வேறுபடும். அதாவது நோட் என்று சொல்லுவார்கள், இசை வாசிப்பவர்களுக்கு தெரியும். தெருவா என்று சொல்லுவது மிக வேகமாக சத்தமாக ஊதக்கூடிய, ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சத்தம், அதுதான் கம்பீர சத்தம். தெருவா தெருவா என்று சொல்லுகிற அந்த எபிரேய வார்த்தைக்கு ஷவுட், பிளாஸ்ட், அலாம், சவுண்ட் ஆஃப் அ ட்ரம்பட். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்லமேஷன் ஆஃப் அ ஜாய், மகிழ்ச்சியோடு எழுப்பக்கூடிய ஒரு சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எக்கால பண்டிகையில் எக்காலத்தை ஊதுகிற விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ஷெவாரின், தெருவா, தெக்கியா என்கிறதான வித்தியாசமான சத்தங்களை எழுப்புவார்கள். அதாவது 9 ஷார்ட் 3 மீடியம் 1 லாங், 9 முறை ஷார்ட் நோட் வாசிப்பார்கள். அது 9 என்பது ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். 3 மீடியம், யாரெல்லாம் அழுகிறார்கள்? ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள். ஒரு நீண்ட தொனி, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அழாதீர்கள், மேசியா வந்து கொண்டிருக்கிறார். அந்த நீண்ட தொனியைத்தான் தெருவா என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்கே கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த எக்கால சத்தம் நீண்ட துணியாய் துணிக்கிறதே. பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து. அந்த தொனியை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த சத்தம் கேட்பவர்களுடைய நிலை என்ன என்று சொல்லும் பொழுது உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள், உம்முடைய நாமத்தில் நாடோறும் ஒவ்வொரு நாளும் களி கூறுவார்கள், உம்முடைய நீதியால் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், நீரே அவர்களுடைய மகிமையாயிருப்பீர், உம்முடைய தயவினால் கொம்புகள் உயரும். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய கிருபைகளையும் உண்மைகளையும் பாடுவேன் என்று சொல்லிவிட்டு தாவீதையும் உடன்படிக்கைகளையும் மற்றும் எல்லா காரியங்களையும் சொன்னாலும் இந்த சங்கீதத்தினுடைய மையம் என்று சொல்லும் பொழுது கம்பீர சத்தம், எக்கால சத்தம், தெருவா, ரோஷ் ஹஷானா என்கிறதான எக்கால பண்டிகையிலே பாடுகிற அற்புதமான பாடல். அந்த பாடலினுடைய வரிகள் நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதாய், கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மணவாளனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்காக காத்திருக்கும் அற்புதமான ஜனங்கள். எக்கால சத்தத்தோடு வருவார். அந்த சத்தத்தை கேட்கிற காதுகளாய் நம்முடைய காதுகள் இருக்கும் பொழுது அவைகள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எக்கால சத்தம் கேட்கிறவர்களுடைய நிலைமை என்ன? அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள், தினந்தோறும் களி கூறுவார்கள், நீதியால் உயர்ந்திருப்பார்கள். தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கவும், தினந்தோறும் களி கூறவும், நீதியால் உயர்ந்திருக்கவும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தரின் கிருபைகளையும் உண்மைகளையும் பாடிக்கொண்டும் தலைமுறை தலைமுறையாய் சொல்லிக்கொண்டும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே உண்மையாய் வாழும் பொழுது கர்த்தரோடு கூட என்றென்றும் வாழ்வோம் என்கிற செய்தியே
இந்த காலை வேளையிலே இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான செய்தி. வாருங்கள், ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியோடு ஜெபித்து இந்த நாளை மிகவும் ஆசீர்வாதத்தோடு நாம் துவங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். எங்களுடைய காதுகள் தெருவா என்கிறதான அந்த எக்கால சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறீர், மாரநாதா சீக்கிரம் வாரும் இயேசுவே, அதுவே எங்களுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது. நாங்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே களி கூறுவோம். நாடோறும் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்போம். நீதியினால் நாங்கள் உயர்ந்திருப்போம். எங்களுடைய உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணர் இயேசு என்று அறிக்கை செய்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.